ஹலோ ட்ரேடர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் தம்ப்நெயிலை பார்த்தா டெஃபினட்டாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பாலிகேப் ஷேர்ஸ் ஏன் தான் கீழே போகுது, என்ன தான் ப்ராப்ளம் இருக்குது, இன்னும் எவ்வளோ டவுன்ஃபால் ஆகலாம், என்னுடைய ஒப்பீனியன் என்ன, எல்லாத்தையுமே டீட்டெயிலில் அனலைஸ் பண்ணலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், செம்மையாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ வரைக்கும் லைக் அண்ட் ஷேர் பண்ணலன்னா சீக்கிரமாக பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம பாலிகேப் கம்பெனி இது ப்ரீவியஸ் சார்ட் இருக்குல்ல, அதை நம்ம இங்கே ஃபுல்லாகவே அனலைஸ் பண்ணலாம். விச் மீன்ஸ் ப்ரீவியஸில் எப்படி இது வந்து நல்ல பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு இங்கே பார்க்கலாம். கம்பெனி ஸ்டார்டிங்கில் ஒரு அரௌண்ட் 2019 வந்தாங்க. அண்ட் 2019 ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு கண்டினியூவாக ரேலி தந்தாங்க. அரௌண்ட் இந்த ரேலியுமே இங்கே பார்த்தீங்கன்னா கிளியராக பார்க்கலாம். 800% ஒரு செம்மையான ரேலி தந்திருந்தாங்க. இதில் டவுட்டே இல்லை, இது ரொம்ப பெரிய ரேலி. ஆல்மோஸ்ட் சொல்லிச்சுன்னா வெறும் ஜஸ்ட் இங்கே 4 இயர்ஸ்லேயே செம்மையான மல்டி பேக்கர் ரிட்டர்ன் தந்திருக்குன்னு இங்கே கிளியராக பார்க்க முடியுது. நல்ல ஒரு பெரிய ரேலி தந்ததுக்கு அடுத்தது ஒரு சின்னதாக ஒரு இங்கே டவுன்ஃபால் ஆச்சு. இந்த டவுன்ஃபால் ஆனதுக்கான ஒரு மெயின் ரீசன் 2023 ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு செம்ம பெரிய நியூஸ் வந்துருச்சு. இன்கம் டேக்ஸஸ் ரைட் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாலிகேப்பில் அரௌண்ட் இங்கே சொல்லிச்சுன்னா ஒரு ஆல்மோஸ்ட் இங்கே 1000 crore இங்கே கம்பெனி விச் மீன்ஸ் ஏமாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லியிருந்தாங்க. அன்ரெக்கார்டட் கேஷ் சேல்ஸ் இங்கே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் சேம் டைம் இம்பார்ட்டண்டாக இந்த ரீசன் நடந்துச்சுல, இதுவுமே எப்போன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2023 இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும். அண்ட் அதே இது நம்ம இங்கே சேட்டில் போய் பார்த்துச்சுன்னா இதுவுமே இங்கே நல்லா கிளியராக பார்க்கலாம். இந்த டவுன்ஃபால் ஆகிருக்கிற இந்த டேட்டுமே இங்கே நல்லா கிளியராக பார்த்துச்சுன்னா டைம் பீரியடுமே இதுவுமே டிசம்பர் 23 தான் இங்கே ஆயிருக்கு. ஒரு ஆல்மோஸ்ட் இதுவுமே எவ்வளோ தான் ஹைலேருந்து ஒரு கீழே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனாலும் ஒரு நியர் அபவுட் ஒரு 30% இங்கே டவுன்ஃபால் ஆச்சு. அண்ட் 30% அடுத்தது இங்கேயுமே கிளியராக பார்க்க முடியும். கீழே விழுந்தது தான் விழுந்துச்சு. அண்ட் அதுக்கடுத்து திரும்பவுமே ரிவர்ஸில் ஒரு நல்ல பெரிய ரேலி தந்துச்சு. அண்ட் ரேலி தந்ததுக்கு அப்புறமேட்டுமே ஒரு ஆல்மோஸ்ட் நல்ல கேளுங்க. ஆல்மோஸ்ட் இங்கே வெறும் ஜஸ்ட்டு ஒரு நியர் அபவுட் இங்கே 180 days அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் ஒரு ஆல்மோஸ்ட் இங்கே வெறும் ஜஸ்ட்டு 6 monthலேயே அகெயின் ஒரு 100% அரௌண்ட் ஒரு 100% செம்மையான ரேலி தந்து ஒரு நல்ல பெட்டரான ப்ராஃபிட்டுமே தந்துச்சு. அதுவும் இங்கே நான் சொல்கிறது 6 monthக்குள்ளே சொல்கிறேன். இதுவுமே செம்ம பெரிய ரிட்டர்ன் தான். ரேலியெல்லாம் இங்கே தந்ததுக்கு அடுத்தது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டயக்ராமில் இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும். ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு சைட்வேஸில் அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஒரு நியர் அபவுட் ஒரு ஜூன்லேருந்து எடுத்து இங்கே டிசம்பர் வரைக்கும் இருக்குது. 24க்குள்ளே தான் ஒரு அரௌண்ட் இங்கே பிடிச்சாலும் ஒரு நியர் அபவுட் ஒரு 6 month இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும். 6 month ஒரு சைட்வேஸ் ஜோனில் இங்கே நல்லா கிளியராக ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அண்ட் அதுக்கடுத்தது இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் ஒரு நல்ல பெட்டர் விச் மீன்ஸ் பெட்டர்னு சொல்ல முடியாது. யார் யாரெல்லாம் ஸ்டாக்கை பை பண்ணியிருக்காங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு மேஜராக நல்ல டிப்பில் இங்கே டவுன்ஃபாலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதனால் இது எல்லாமே அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு சேடான விஷயம் தான். ப்ரீவியஸில் இருந்த எல்லாத்தையுமே நான் ஷார்ட் ஃபார்மில் எப்படிலாம் ரேலியில் போச்சு, ஏன் டவுன் ஆச்சு, அது எல்லாத்தையும் நம்ம கிளியராக பார்த்துட்டோம். அண்ட் இப்போ ஸ்டாக் ப்ரைஸ் எதனால தான் இங்கே டவுன் ஆயிருக்கு, இதுக்கு பின்னாடி இருக்கிற ரொம்ப பெரிய மெயின் ரீசன் என்னதுன்னா, ரீசெண்டாக இங்கே அல்ட்ராடெக் சிமெண்ட் இருக்காங்கல்ல, அவங்களுமே என்ன சொல்லியிருக்காங்க, ஆல்மோஸ்ட் ஒயர் அண்ட் கேபிள் இருக்குது பார்த்தீங்களா, விச் மீன்ஸ் அந்த செக்டரில் ஒரு நியர் அபவுட் 1800 crores இவங்களுமே இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க, கேப்பஸ் பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதனால தான் இப்போ ஸ்டாக் ப்ரைஸுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இங்கே டவுன்ஃபால் ஆகிறதுக்கு இங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த டவுன்ஃபால் ஆகிறதுமே வெறும் ஜஸ்ட் இங்கே பாலிகேப் இருக்குல்ல, இங்கே மட்டும்தான் இந்த டவுன்ஃபால் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா அதுதான் இங்கே இல்லை. பாலிகேப்போடு சேர்த்து இந்த செக்டரில் இருக்கிற இந்த கேஏ இண்டஸ்ட்ரீஸாக இருக்கட்டும், இல்லை ஹெவல்ஸாக இருக்கட்டும், எல்லா ஸ்டாக்ஸ்லையுமே அண்ட் ப்ளமெண்ட்டாக இருக்கட்டும், இந்த எல்லா ஸ்டாக்ஸ்லையுமே டவுன்ஃபாலை நல்லா கிளியராக பார்க்கலாம். நம்ம இதையுமே ஒரு அனலைஸ் பண்ணுற மாதிரினா நம்ம டெக்னிக்கல்ஸில் இங்கே போச்சுன்னா நல்லா கிளியராக பார்க்க முடியும். கேஏ இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தாலும் இதுவுமே ஒரு நியர் அபவுட் இப்போதைக்கு டவுன்ஃபாலாக தான் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு ஆல்மோஸ்ட் இதுவுமே ஒரு டவுன்ஃபாலாக இருக்குது அப்படின்னு ரீசன் பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் ஒரு அரௌண்ட் ஒரு 35% கிட்ட இப்பயுமே டவுன்ஃபாலில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதேமாதிரி சேமாக நம்ம ஹெவல்ஸ் இந்தியா அதுவுமே பார்த்தாலும் அதுவுமே கிளியராக பார்க்க முடியும். இதுவுமே ஒரு ரொம்ப பெரிய டவுன்ஃபாலில் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுவுமே ஒரு அரௌண்ட் பார்த்துச்சுன்னா ஒரு அரௌண்ட் ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு நியர் அபவுட் இப்பயுமே ஒரு 32% கீழே டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் அதுக்கடுத்தது ஃபினோலெக்ஸ் கேபிள், இதுவுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இவங்களுமே ஒயர் செக்டரில் தான் இங்கே விச் மீன்ஸ் மார்க்கெட்டில் இருக்காங்க. அண்ட் இவங்களுமே பார்த்துச்சுனாலும் இதுவுமே கிளியராக பார்க்கலாம், இங்கேயுமே டவுன்ஃபாலாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. விச் மீன்ஸ் உங்களுக்கு இப்போ நல்லா கிளியராக புரிஞ்சிருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு பெரிய கம்பெனி, நல்ல ஒரு ஜெயின் கம்பெனி ஒரு செக்டரில் வராங்கன்னா அதனால் அந்த செக்டரில் இருக்கிற மற்ற எல்லா ஸ்டாக்ஸுமே இங்கே கீழே விழுறது ரொம்ப ஈஸி, நார்மல் தான். இதுக்கு ஒரு நல்ல சின்ன எக்ஸாம்பிள் தரணும்னா நம்ம ப்ரீவியஸ்லியுமே நல்லா கிளியராக பார்த்துருப்போம். நீங்கள் வேணால் அதை செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லா கிளியராக புரியும். ஆதித்ய பிர்லா கிராசிம் எப்படி பெயிண்ட் செக்டரில் வரேன்னு சொன்னாங்க, அதனாலேயே ஏஷியன் பெயிண்ட்டாக இருக்கட்டும், அப்புறம் பர்ஜர் பெயிண்ட்டாக இருக்கட்டும், நெரோலெக்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி பெயிண்ட் செக்டரில் இருக்க எல்லா கம்பெனிஸுமே இங்கே டவுன்ஃபால் ஆச்சு. அண்ட் அதே மாதிரி தான் அம்பானி கம்பெனி ஜியோ ஃபைனான்ஷியல்ஸ் எப்படி இங்கே என்பிஎஃப்சி செக்டரில் வரேன்னு சொன்னாங்க,
அதனாலே நல்லா கிளியராக பார்க்கலாம். என்பிஎஃப்சி செக்டரில் இருக்கிற பஜாஜ் ஃபைனான்ஸாக இருக்கட்டும், பஜாஜ் ஹோல்டிங்காக இருக்கட்டும், அண்ட் மற்ற விச் மீன்ஸ் மற்ற செக்டரில் இருக்க எல்லா என்பிஎஃப்சி செக்டருமே இங்கே வந்து விச் மீன்ஸ் டவுன்ஃபாலில் தான் இருந்துச்சு. அதை இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும். இதுவுமே உங்களுக்கு ஹோம்ஒர்க்னு கூட எடுத்துங்க, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லா கிளியராகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அந்த இடத்துல என்ன ட்ரெண்டெல்லாம் ஃபாலோ ஆச்சு அதே ட்ரெண்டு தான் வந்து இப்பயுமே இங்கே ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. அண்ட் இம்பார்ட்டனாக இதை நோட் பண்ணிக்கிங்க. நான் இப்போ வரைக்கும் சொன்னது எல்லாமே இங்கே சேட்டை பார்த்து தான் அனலைஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் சேட் வந்து உங்களுக்கு நல்லா கிளியராக புரிஞ்சிருக்கும். இங்கே எல்லாமே இங்கே டவுன்ஃபாலில் தான் இருக்குது. ஏன்னா இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணுங்கள், வெறும் சேட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி டவுன்ஃபாலில் இருக்குது. ஏன்னா அதே வந்து நம்ம இங்கே ஃபைனான்சியல்ஸ் அனலைஸ் பண்ணிச்சுன்னா, ஏன்னா ஃபைனான்சியல்ஸில் இந்த மாதிரி பார்க்க முடியாது. அதை நம்ம இப்போ டீப்பாக இங்கே அனலைஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இங்கே குவார்டர்லி ரிசல்ட்டை பார்க்கலாம். இங்கே குவார்டர்லி ரிசல்ட்டில் ஆல்மோஸ்ட் பார்க்க முடியும். சேல்ஸு ஒரு நியர் அபவுட் வந்து லாஸ்ட் செப்டம்பர் குவார்ட்டரில் பார்த்துச்சுன்னா விச் மீன்ஸ் 4300 crore தான் இங்கே சேல்ஸ் இருந்துச்சு. ஏன்னா அதே வந்து இப்போ கரண்ட் குவார்ட்டரில் 5200 crore விச் மீன்ஸ் கண்டினியூவாக இங்கே க்ரோ ஆகிருக்கிறது நல்லா கிளியராக பார்க்க முடியும். அதே போல் இங்கே நெட் ப்ராஃபிட்டுமே நல்லா கிளியராக பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் இங்கே லாஸ்ட் செப்டம்பர் குவார்ட்டரில் ஒரு 417 crore ஒரு நெட் ப்ராஃபிட் இருந்துச்சு. ஏன்னா அதே வந்து இப்போ கரண்ட்டாக இருந்த டிசம்பர் குவார்ட்டரில் விச் மீன்ஸ் தேர்ட் குவார்ட்டரில் 464 crore ஒரு நல்ல பெட்டரான நெட் ப்ராஃபிட் இருக்குது. கண்டினியூவாக நம்மளுக்கு சேல்ஸாக இருக்கட்டும் அண்ட் சேம் டைம் நெட் ப்ராஃபிட்டாக இருக்கட்டும் ரெண்டுமே இங்கே எவ்ரி குவார்ட்டர்ஸில் இங்கே க்ரோ ஆகிறத நல்லா கிளியராக இங்கே பார்க்க முடியுது. அதே போல் நம்ம சேம் வந்து இங்கே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பார்த்துச்சுன்னா அதுவுமே இங்கே நம்மளால் கிளியராக பார்க்க முடியும். சேல்ஸு கம்பெனி எவ்ரி இயர் கண்டினியூவாக இங்கே க்ரோத் பண்ணுறது நல்லா கிளியராக இங்கே நம்பர்ஸில் பார்க்கலாம். அண்ட் சேம் டைம் இப்போ இருக்கிறது ஒரு நியர் அபவுட் வந்து 21,000 crore விச் மீன்ஸ் ட்ரில்லிங் 12 month இது ஆல்மோஸ்ட் ஹையில் தான் விச் மீன்ஸ் சேல்ஸுமே இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியுது. அதே போல் நம்மளால் இங்கே நெட் ப்ராஃபிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து 89,000 crore கண்டினியூவாக இங்கே க்ரோ பண்ணி ஒரு நியர் அபவுட் வந்து இப்பயுமே 1800 crore இது ப்ளஸில் வந்து ஒரு நல்ல பெட்டரான விச் மீன்ஸ் இதுவுமே சொல்லிச்சுன்னா ஆல் டைம் ஹையில் ஒரு நல்ல பெட்டரான நெட் ப்ராஃபிட்டுமே இருக்குது. அண்ட் சேம் டைம் இம்பார்ட்டண்டான விஷயம் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின்னு பாருங்கள். ஒரு ப்ரீவியஸ் இயர்லலாம் ஒரு அரௌண்ட் வந்து ஒரு லாஸ்ட் 4 years அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விச் மீன்ஸ் ஸ்டார்டிங் ஒரு 4 years சொல்கிறேன் ஒரு 8லேருந்து 9% இருந்துச்சு. அண்ட் அதுக்கடுத்தது ஒரு நெக்ஸ்ட் 4 years அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆன் அண்ட் ஆவரேஜ் ஒரு பிடிச்சா கூட ஒரு 11லேருந்து ஒரு 12% இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன்னா அதே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு 10லேருந்து ஒரு 13 இருக்குது. ஒரு அரௌண்ட் சொல்லிச்சுன்னா இப்பயுமே 12லேருந்து 13% விச் மீன்ஸ் அப்படி ஒரு நியர் அபவுட் சொல்லிச்சுன்னா 4 years அப்படின்னு சொல்லி டிவைட் பண்ணுற மாதிரினா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினுமே இவங்க கண்டினியூவாக இங்கே க்ரோ பண்ணியிருக்காங்க. அதனால் இதுவுமே ரொம்ப பெட்டரான இம்பார்ட்டண்டான விஷயம். ஒன் மோர் இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் இன்வெஸ்டர் செக்ஷனில் பார்த்துச்சுன்னா எல்லாமே இங்கே நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ப்ரமோட்டர்ஸ் இங்கே ஆல்மோஸ்ட் 2022 68% இந்த ஸ்டேக்ஸை கொஞ்சமாக சேல் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து 63% இங்கே கொண்டு வந்திருக்காங்க. விச் மீன்ஸ் ஒரு ரவுண்ட் ஃபிகர்ஸ் வச்சுன்னா ஒரு 5% இங்கே ஸ்டேக்ஸ் வந்து இங்கே கம்மியாக இருக்குது. ஏன்னா அதே சேம் டைம் இங்கே பப்ளிக் பார்த்தீங்கன்னா 16% அவங்கக்கிட்ட இருந்த ஸ்டேக்ஸை ஒரு அரௌண்ட் வந்து இப்போ 13% இருக்குது. விச் மீன்ஸ் ஒரு ஆல்மோஸ்ட் சொல்லிச்சுன்னா ஒரு 3% கிட்ட இங்கேயுமே டவுன் ஆகிருக்கிறத நல்லா கிளியராக பார்க்க முடியுது. ஏன்னா இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற எஃப்ஐஎஸ் அண்ட் டிஏஎஸ் இங்கே நல்லா கிளியராக பார்க்கலாம். எஃப்ஐஎஸ் கிட்ட ஆல்மோஸ்ட் வெறும் ஜஸ்ட் இங்கே 5% தான் ஸ்டேக்ஸ் இருந்துச்சு. அதை ஆல்மோஸ்ட் இங்கே க்ரோ பண்ணி ஒரு 7% இங்கே க்ரோ பண்ணி இப்பயுமே ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு 12% ஸ்டேக்ஸ் வந்து எஃப்ஐஎஸ் வச்சுருக்காங்க. அண்ட் சேம் டைம் டிஏஎஸ்மே பார்த்தீங்கன்னா 9% இந்த ஸ்டேக்ஸ் ஒரு நியர் அபவுட் வந்து இப்பயுமே க்ரோ பண்ணி ஒரு 10% கிட்ட இங்கே கையில் வச்சுருக்காங்க. அண்ட் விச் மீன்ஸ் இது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான சைன். அண்ட் சேம் டைம் வெறும் ஜஸ்ட் இங்கே ப்ரீவியஸ் குவார்ட்டரோட அண்ட் லாஸ்ட் குவார்ட்டரை இங்கே கம்பேரிசன் பண்ணிச்சுன்னா இங்கே வந்து ரொம்ப பெரிய இம்பார்ட்டண்டான விஷயம் வந்து இங்கே நல்லா கிளியராக பார்க்கலாம். ப்ரமோட்டர்ஸ் அவங்களோட ஸ்டேக்ஸை வந்து வெறும் ஜஸ்ட் இங்கே 0.1% சேல் பண்ணியிருக்கிறத கிளியராக பார்க்க முடியும். இதுவுமே ஒரு நெகட்டிவ் சைன் தான், நல்லா கிளியராக பார்த்துடலாம். ஏன்னா அதே சேம் டைம் எஃப்ஐஎஸ்மே பார்த்தீங்கன்னா அவங்களுமே அவங்க ஸ்டேக்ஸை விற்றுருக்காங்க. ஒரு ஆல்மோஸ்ட் பிடிச்சிங்க ஒரு 1% கிட்ட விச் மீன்ஸ் 0.5% சொல்லலாம் ஸ்டேக்ஸை விற்றுருக்காங்க. இதுவே ஒரு நெகட்டிவான பாயிண்ட் தான். ஏன்னா அதே சேம் டைம் பப்ளிக் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து 14% விச் மீன்ஸ் ப்ரீவியஸ் குவார்ட்டரில் 14% இந்த ஸ்டேக்ஸு ஒரு நியர் அபவுட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் வந்து 13% இங்கேயுமே டவுன் ஆகிருக்குது. விச் மீன்ஸ் இது நெகட்டிவ் இல்லை. எப்பயுமே பப்ளிக் கிட்ட ஸ்டேக்ஸ் வந்து அதிகமாக இருந்துட்டு அது கம்மியாக இருக்குன்னா இது நல்ல பெரிய ஒரு பாசிட்டிவான விஷயம். ஏன்னா பப்ளிக் கிட்ட இருக்க ஸ்டேக்ஸு அதிகமாக இருந்துட்டு இங்கே கம்மியாக இருக்குன்னா அப்போ மேலே யாரோ வந்து பை பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த பை பண்ணது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா இங்கே எஃப்ஐஎஸ் பை பண்ணதாக இருக்கட்டும் ப்ரீவியஸ் டைம்லேருந்து அண்ட் டிஏஎஸ் பை பண்ணதாக இருக்கட்டும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் பப்ளிக் பை பண்ணதாக இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே யார் இங்கே மெயினாக பை பண்ணியிருக்காங்கன்னா டிஏஎஸ் தான் இங்கே பை பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் டிஏஎஸ் கிட்ட ப்ரீவியஸ் குவார்ட்டரில் 9.3% ஸ்டேக்ஸ் இருந்துச்சு. ஏன்னா அதே வந்து இந்த குவார்ட்டரில் 10.66% விச் மீன்ஸ் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து 1% ஸ்டேக்ஸை வந்து இங்கே க்ரோ பண்ணியிருக்காங்க. அது இங்கே நம்பர்ஸில் நல்ல கிளியராக பார்க்க முடியுது. இதிலே நீங்கள் ஒரு நல்ல கிளியராகவே இன்டெப்த்தில் அனலைஸ் பண்ணால் என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னா லாங் டைம் பீரியடில் இங்கே எஃப்ஐஎஸ்க்கும் சரி அண்ட் சேம் டைம் டிஏஎஸ்க்கும் சரி இவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த கம்பெனியில் இன்னமுமே
growth பொட்டென்ஷியல் அதிகமாக இருக்குது. அதனால தான் ஒரு நியர் அபவுட் வந்து 5% இந்த ஸ்டேக்ஸாக இருக்கட்டும், ஆல்மோஸ்ட் இங்கே 12% கிட்ட இன்னமுமே ஹோல்டு பண்ணிட்டு தான் இருக்காங்க, அதிகமாக இங்கே சேல் பண்ணாமல். அதேமாதிரி டிஐஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து 9% இந்த ஸ்டேக்ஸை இன்னுமே ஒரு ஆவரேஜாக ஒரு அரௌண்ட் வந்து ஒரு 10% அப்படின்னு சொல்லிட்டு இங்கே க்ரோ பண்ணியிருக்கிறத நல்ல கிளியராக பார்க்க முடியுது. கம்பெனி ஃபியூச்சர் க்ரோத்துமே இங்கே லாங் டைமில் இங்கே நல்ல பெட்டராக இருக்கும்னு சொல்லிட்டு நல்ல கிளியராகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. ஸ்டாக் ப்ரைஸ் இந்த மாதிரி கீழே போயிட்டு இருந்துச்சுன்னா இன்னும் எவ்வளோ தான் கீழே போகும். அண்ட் என்னோட ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விச் மீன்ஸ் நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் ஒரு ஆல்மோஸ்ட் இங்கேருந்து பார்க்கும்போதுமே ஒரு நியர் அபவுட் வந்து இப்போயுமே ஒரு அரௌண்ட் வந்து ஒரு 3800 லெவல் வரைக்கும் கீழே வரதுக்கான பாசிபிலிட்டிஸுமே ஒரு ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்க கரண்ட் பொசிஷனில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இங்கே இருக்கிற ஒரு கேப் அப் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு 20% இன்னமுமே கேப் அப் இருக்குது. இதுவுமே ஃபில் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே சேம் டைம் அண்ட் ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு 50% கிட்ட ஒரு ரவுண்ட் ஃபிகரில் ஒரு கரெக்ஷன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே இங்கேயுமே ரொம்ப அதிகமாக இருக்குது. இதுக்கான ரீசனுமே ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் ஒன்று, ரொம்ப பெரிய கம்பெனி இந்த செக்டரில் வரேன்னு சொல்கிறாங்க, அல்ட்ராடெக் சிமெண்ட், அதனாலையுமே இங்கே டவுன் ஆயிருக்கு மெயின் ரீசன். அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஓவரால் மார்க்கெட்டுமே இங்கே நல்ல ஒரு பெட்டரால் இங்கே பர்ஃபார்ம் பண்ணலை, அதுவுமே இங்கே டவுனில் தான் இருக்குது, நல்லா பர்ஃபார்ம் பண்ணல. அதனாலையுமே ஸ்டாக் ப்ரைஸ் இங்கே கீழே வந்துட்டு தான் இருக்குது. ஸோ இதனாலையுமே ஸ்டாக் ப்ரைஸ் இன்னும் கீழே டவுன்ஃபால் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே ரொம்ப அதிகமாக இருக்குது. இது வேறு ஜஸ்ட் என்னுடைய ஒப்பீனியன் மட்டும்தான். நான் இங்கே அனலைஸ் பண்ணுற மாதிரியே நீங்களுமே எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணலாம். அண்ட் மார்க்கெட்டில் லைஃப் டைமுக்கு கண்டினியூவாக இங்கே மணியும் மேக் பண்ணலாம். என்னுடைய கோர்ஸுமே ஸ்டாக் மார்க்கெட்டு பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் நான் எல்லாத்தையுமே ஃபுல் டீட்டெயிலில் ஒன்று விடாமல் எல்லாத்தையுமே நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நார்மலாக கோர்ஸுக்கு ஃபீஸ் 10,000 அப்படிங்கிற ப்ரைஸில் இருக்குது. ஏன்னா அதே வந்து நான் இப்போ ரொம்ப கம்மியான அதுவும் லிமிட்டடான ஆஃபரில் வந்து இப்போ வெறும் ஜஸ்ட் இங்கே 599ங்கிற டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் சேல் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த ஆஃபருமே அதிகமான டைம் பீரியடுக்கெல்லாம் இருக்காது, லிமிட்டடான டைம் பீரியடில் மட்டும்தான் இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் லிங்க் தந்திருக்கேன், செக் பண்ணுங்கள். உங்களுக்கு டெஃபினட்டாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் லைஃப் டைமுக்கு மணியை மேக் பண்ணேன். இந்த வீடியோவில் இவ்வளோ தான். நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு. இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்கறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் சாகுல் சேனலை இப்போவே லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும், டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரதுக்கும் அதிகமாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்லியிருக்கிற இந்த பாலிகேப் ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்லியிருக்கிற பாலிகேப் ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலைசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள். நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன். திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா, பாய் பாய்.